ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். 2 நாளாக மிகப்பெரிய வைரல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு டீசர், TN26 தங்க நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நம்ம நட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. டைரக்ட் பண்ணியிருக்கிறது தம்பி ராமையாவோட சன் உமாபதி ராமையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் தம்பி ராமையா, MS பாஸ்கர், இளவரசு, ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட தாவேகா கட்சியை மீன் பண்ணி தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டீசர் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. அந்த டீசரில் முழுக்க நட்டி அவர்கள் விஜயாவே மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை 2-3 கிளிப்பு தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம தளபதியோட அந்த கெட்டப்பு, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, கை காட்டுறது, நடந்து வர்றது எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே நட்டி அவர்கள் விஜய் மாதிரியே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்கோம். பார்க்கும்போதும் நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிட்டே கிடையாது. ஆனால் இந்த டீசர் வந்து முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குல்ல. நான் டீசர் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா, முழுக்க விஜய் அவர்கள் பேசின வசனங்கள், தாவேகா கட்சி சார்ந்த நம்ம தொண்டர்கள், புஷி ஆனந்த் இவங்க எல்லாருமே பேசக்கூடிய சில வார்த்தைகளை தான் அங்கே எடுத்து தூக்கி வச்சுருக்காங்க. தவறாக சித்தரிக்கிற மாதிரி இல்லை, அவங்க பேசின சில விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், அரசியல் பேசாதீங்க சார் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்கும்போதும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஏன் அரசியல் பேசக்கூடாது, சினிமாக்காரங்களுக்கு அரசியல் தெரியாத என்ன அப்படின்னு கேட்குறதாகட்டும். அதுக்கப்புறமா ரெடின் கிங்ஸ்லி வந்து சினிமாக்கார பையில நீ தமிழ்நாட்டில் ஆள் ஆசைப்படலாமா, அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அதை வந்து திமுக விஜய் அவர்களை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் பதில் தான் பார்த்தோம்னா, இங்கே ஏன் சினிமாக்கார அரசியல் பேசக்கூடாதா, அவனுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு மாதிரி MS பாஸ்கர் ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வரைக்கும் சினிமாவோட உங்களை தவிர்த்துட்டு ஒரு நியூஸ் கிடையாது, இனிமேல் அரசியலையும் உங்களை தவிர்த்துட்டு ஒரு நியூஸ் கிடையாது அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசுகிற ஒரு டைலாக் ஆகட்டும், எல்லாமே விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம், அவர் ஒரு பொசிஷனில் இருக்காரு, சினிமாக்காரங்களாம் என்ன தெரியும்னு கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதாகட்டும், அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் டீசரில் முழுக்க பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவான சில விஷயங்கள் தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஏன் ஆதவர்ஜனா கொந்தரிச்சார், ஆதவர்ஜனா எதை பற்றி பேசுகிறாரு, எதுக்கு எங்கள் தலைவரை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்தோட டீம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் உட்காந்து அவங்களே சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதவர்ஜனா அவர்கள் பேசுனதுக்கு தம்பி ராமையா முழுக்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. April 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நாட்கள் கழித்து ஆதவர்ஜனாவே எங்களுக்கு கால் பண்ணி அண்ணே மன்னிச்சுங்க தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி கேட்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோமே தவிர, விஜய் தம்பியெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரியோ விஜய் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு சீனும் நாங்கள் வைக்கவே கிடையாது, நீங்கள் அந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தம்பி ராமையா சொல்லியிருக்காரு. இதே விஷயத்த நட்டியும் சொல்லியிருக்காரு. அது சிங்கம் தான், சிங்கத்தை யாருமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது, அவர் தான், நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ண நினைக்கவே இல்லை, எங்கள் டீம்லும் யாருக்கும் அந்த நோக்கம் கிடையாது, நீங்களும் படத்தை பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் பார்த்தோன்னா படத்தை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வெளியே வருவீங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் படத்தை இருக்கிறோமே தவிர தாவேகா மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு கட்சியுமே நாங்கள் வந்து விமர்சிக்கிற மாதிரியான இதுவுமே நாங்கள் வைக்கவே இல்லை அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. டைரக்டர் உமாபதியும் அதை தான் சொல்லியிருக்காரு. டைட்டில் அந்த TN26 அப்படின்னு இருக்குல்ல, அந்த டைட்டிலுக்கு மேலே காவி கலர் ப்ளஸ் கீழே பார்த்தோம்னா பிளாக் கலர் அப்படின்னா, காவி ப்ளஸ் கருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பிஜேபி, இங்கே DMK, அதை வந்து மீன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டதோட மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, ஆளும் 2 கட்சிகள், அங்கே பிஜேபி இங்கே DMK, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஆதரிக்கிறாங்க, விஜய் அவர்கள் தான் வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு மாதிரியான விஷயமா இருக்குமா அப்படின்னு மாதிரியான என்னென்ன மாதிரியே கேள்விகளெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க யோசிச்சு கூட மாட்டாங்க. சில விஷயங்கள் அப்படி பேசுகிறாங்க பத்திரிகையாளர் அப்படின்னா அப்படி தான் பேசுவாங்கன்றது தெரியும். எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் முழுக்க விஜய் அவர்களை தாக்கி எடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆதவர்ஜனா கொந்தளிச்சது எதுக்காக அப்படின்னா, எங்களோட ஜனநாயகன் திரைப்படம் ஒரு அரசியல் திரைப்படம், சில கமர்ஷியல் கலந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தையே நீங்கள் ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் இப்படி விஜய் அவர்கள் முழுக்க தாக்குற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. விஜய் அவர்களோட அரசியல் வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் இருக்கோ டீசர் வந்துருக்காங்க. படத்துக்குள்ளே இன்னும் விஜய் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்களோ, அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, சென்சார் கொடுக்குறாங்க, எங்கள் ஜனநாயகனுக்கு கொடுக்கல அப்படின்றது அவரோட ஆதங்கமாக இருந்துச்சு. ஏன்னா அதுவும் பொலிட்டிக்ஸ் படம், இதுவும் பொலிட்டிக்ஸ் படம் தானே, அதுவும் விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றத ஆதவர்ஜனோட குற்றச்சாட்டு. அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் சென்சார் கொடுக்குறீங்க, இந்த தேர்தல் நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, எங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்க. அப்போ இது வேணும்னே இந்த படத்து மூலமாக திமுக இல்லை யாராவது இது மூலமாக சதி செய்யக்கூடான வேலைகள் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு மாதிரியான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு, தாவேகா தொண்டர்கள் முன்வைக்கிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ ஆதவர்ஜனா மிக முக்கியமாக கொந்தளிச்சதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா. இதே நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா ஏன்? அதே மாதிரி விஜயை பார்த்தோன்னா அப்படியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்களா ஏன் அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருக்குது.
ஆனால் அதுக்கு டீம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்களே பாராட்டுவீங்க அப்படின்னு தம்பி ராமையா சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டீசர் பார்த்த வரைக்கும் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தாக்கி எடுத்த மாதிரி இல்லை, விஜய் அவர்கள் மற்றவங்கள தாக்குற மாதிரி இருக்கலாம். அதிமுகவில் தாக்கிட்டு இருக்காருல, அவங்கள தாக்குற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த டீசரில் நான் பார்த்தேன். எனக்கு பெரிய அளவில் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜஸ்ட் ஒரு மூவி வந்து பார்த்தோன்னா தளபதியோட பொலிட்டிக்கல் கெரியரை க்ளோஸ் பண்ணிடுமான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களே அது கிளாரிஃபைங் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்காது அப்படின்னு. இப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்துக்கு. TN26 அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. அந்த டீசர்லேயே வந்து நட்டி அவர்கள் வந்து தளபதியோட கேரக்டரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் எல்லாமே வந்து நாங்கள் லுக்கெல்லாம் முதலே பார்த்துட்டோம், இதே மாதிரி காஸ்டியூம் இன்னொரு லீடரும் பார்த்தோன்னா இன்னொரு ஸ்டேட்லேயும் போட்டிருக்காரு, நாங்கள் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, நாங்கள் வந்து நினச்சதை எடுத்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கேரக்டர் நம்ம டிவிக்கே வச்சு தான் சொல்கிறது, சில வசனங்களை வச்சு நம்ம சொல்கிறோம். தம்பி ராமையா பார்த்தோன்னா புஷியானத்து மாதிரியே அந்த ஷர்ட்டில் தளபதியோட படம் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு காஸ்டியூம் இருப்பார். அதுக்கப்புறமா சினிமாக்காரங்களாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இதர கட்சிகள் கேட்குறதாகட்டும், சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியாதா, நாங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு அதுக்கு ரிப்ளை போகிறதாகட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இப்போ இந்த கரண்ட் 3 வருஷத்தில் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால டிவிக்கே அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதில் முழுக்க முழுக்க டிவிக்கே மட்டும்தான் வருதானா இல்லை, இதர கட்சிகள் எல்லாமே வருது, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் வருது. இது முழுக்க முழுக்க எல்லா கட்சியும் சேர்த்து தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளோட கேள்வி. இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னா பல பேர் இங்கே நம்மளை விட்டுட்டு கொத்தடிமைகள் இருப்பாங்களே, கொத்தடிமைகள் சங்கிகள் எல்லாருமே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் மட்டும் பார்த்தோன்னே அந்த மாதிரி காட்டி இந்த படத்தை எடுத்துட்டே அப்படின்னு. ஒருவேளை விஜய் தோக்குற மாதிரியான சில விஷயங்களை காட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம கடிச்சு குதருவோம், விடமாட்டோம், சும்மா இருக்குமா, அதுவும் நடக்கும். அப்போ இதில் கிளைமேக்ஸ் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, அதுதான் இந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகள் யாருமே அவங்க மேலே போய் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிற போர்ஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதா. எல்லா கட்சியுமே சைலண்ட் ஆகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை அந்த படத்துக்கு வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை வச்சிருக்கணும். எப்படி வச்சிருக்காரு உமாபதி, அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதுதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். அது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் சர்ச்சையாக விஜய்க்கு எதிராக மாறிச்சா, இல்லை மற்ற கட்சிகளுக்கு எதிராக மாறிச்சா, இல்லை எந்த கட்சியுமே இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கடந்து போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இவங்க உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கல அப்படின்னு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு சீனையும் நுணுக்கமாக நோட் பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு சீனுக்கும் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்களை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்தடுத்து கேள்விகள் தான் வரும். ஏன்னா எந்த சீனை நீங்கள் எடுத்தாலும் கேள்வியே கேட்க முடியாத ஒரு சீனை எந்த படத்துலையும் எந்த ஒரு அரசியல் படம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் கேட்காமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான். ஜஸ்ட் ஒரு ஃபன் மூவியாக இருந்துச்சு அப்படின்னா, சிவா அவர்களோட தமிழ் படமெல்லாம் இருக்கல, இந்த மாதிரியான ஃபன் மூவியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் கிடையாது. பொலிட்டிக்ஸும் வச்சிருப்பார் உள்ள, அதில் ஹியூமர் அப்படிங்கிறத தூவி யாருமே பெரிய அளவில் கேள்வி கேட்காம இருக்கிற மாதிரியும் யாருமே கோவப்படாத மாதிரியும் ஜஸ்ட் சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு போவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் டீசரில் முழுக்க நட்டி அவர்களை காட்டும் போது ஒரு மாஸ் சீக்வன்ஸாக தான் காட்டுறாங்க. அவரோட ஷேடோ காட்டுறது, அதுக்கப்புறமா அவரோட ஃபேஸ் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, அந்த கண்ணை காட்டுறது, அதுக்கப்புறமா எண்டில் தான் பார்த்தோன்னா தளபதி மாதிரி அவர் நடந்து வர மாதிரியான ஒரு ஸ்டைலில் அந்த வாக்கு அவர் கையெடுத்து காட்டுறது எல்லாமே காட்டுறாங்க. ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸாக தான் காட்டியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீசராக தான் இது வந்திருக்கே தவிர அவரை எதுக்கக்கூடிய ஒரு டீசராக இது வரல அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சில விஷயங்கள் புரியும். அப்புறமா அந்த டைலாக் வருதில் ரெடின்னு சொல்லி பேசுறது, சினிமாக்கார பையிலே தமிழ்நாட்டில் வாழ ஆசைப்படு தப்பு இல்லை, ஆனால் நாட்டை ஆளாசப்படுறிய தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி கேட்குற வசனம் ஒன்று வருது. அந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன மாதிரியான பதில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விக்கி வச்சு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தான் டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து என்ன வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது படம் பார்த்தா தான் தெரியும். அந்த டைரக்ஷனுக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட்டிங்கு. அங்கே என்ன நடக்க போகுது, எதை வச்சு செய்ய போகிறாங்க, நம்ம பசங்க செய்ய போகிறாங்களா, இல்லை படத்தை பார்த்துட்டு மற்ற கட்சிக்காரங்களை வச்சு செய்ய போகிறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இன்னும் சர்ச்சையாக தான் போகும். இதே சர்ச்சை இன்னும் தொடரும், அதில் மாற்றம் இல்லை. அப்போ அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தின் மூலமாக விஜயோட பாலிட்டிக்ஸ் எல்லாம் விளைவு வச்சு முடியுமானா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு சினிமாவில் இருக்கோம், சினிமா தளபதி பார்த்து வளர்ந்தோம். நம்ம சினிமாவை பார்க்கக்கூடிய நபர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம சினிமாவை பார்த்துட்டு கடந்து போவோம், அவ்வளோதான். அது வேறு எதுவுமே கிடையாது. நம்மளும் போய் ஒரு சினிமா படத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படலை. அதனால் இது ஒரு படமாக மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. இதை பெரிய விஷயமா பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா இதை எடுத்து நம்ம சில விஷயங்களை பேசணும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு கூட கொண்டு போய் ரீச் பண்ணி நம்மளே பார்த்தோன்னா அது இன்னொரு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். படத்து கிடையாது, இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களுக்கு நம்மளே பார்த்தோன்னா அது வாண்டடாக கொண்டு போய் பேசுகிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு படத்தை அதை விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அது படமாகவே பார்த்துட்டு போகட்டும், நம்ம பார்க்காம கூட போகலாம். அது ரிலீஸ் ஆகட்டும், 10 நாள் ஓடுது, ஒரு வாரம் ஓடுது,
இல்லை ஒரு மாதம் ஓடுது, அது அதனோட வேலை, அதை பண்ணிட்டு தான் இருக்கும். எனக்கு என்னென்னா சென்சார் நிறுவனம் ப்ளஸ் தேர்தல் ஆணையம் இவங்க எல்லாருமே ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் மூவியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை அவங்க இந்த நேரத்தில் சென்சார் கொடுத்து கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அது டெஃபினட்டாக நடக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காமெடி சப்ஜெக்டாக எடுத்திருந்தா, இல்லை அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த படத்தை எடுத்திருந்தா சென்சார் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பர்மிஷனை கொடுத்துருப்பாங்க. சர்ச்சையாகக்கூடிய விஷயங்கள் இருந்தால் இந்த தேர்தல் நேரத்தில் சென்சார் நிறுவனமோ தேர்தல் ஆணையமோ இந்த படத்துக்கு பார்த்தோன்னா ஒப்பீனியன் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலேயே அந்த படத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நம்ம டிவிக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் சரி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ப்ளஸ் தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதுவும் பார்த்தோன்னா இந்த இடத்துல சரியாக அதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் கரெக்டாக தான் விட்டுருப்பாங்க. கரெக்டான ஒரு இது உள்ளே இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.